இந்த ஜெயித வந்து தன் மகன் அவங்களை எடுத்து வளர்த்த காரணத்தினால மகன்கிற அந்த உரிமை இல்லாம போயிட்டா கூட ஜெயிது மேல அதே மாதிரியான பிரியம், வளர்த்த பிள்ளைங்கிற ஒரு பிரியம், நம்ம வீட்டிலேயே பிள்ளையா பழகிட்டா ஒரு பிரியம் இருக்கும்ல, அந்த பிரியம். அதனால உசாமா மேலையும் பிரியம், அவ்வளவு பிரியமா ரசூலுல்லாஹி இருந்தாங்க. இந்த பிரியத்துக்கு கூட ஒரு அளவு கூட சொல்லலாம். இந்த பிரியம் எந்த அளவுக்குள்ள பிரியம்னு சொன்னா, ஜெயிது வந்து கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. ஜெயிது இருக்காரு உசாமாவோட அத்தா, ஜெயிது வந்து பார்க்க ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. உசாமா இருக்காருல்ல ரொம்ப அழகா இருப்பாங்க, தாப்பு மகனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டே அங்க இருந்து முனாஃபிக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது உசாமா பிள்ளை இல்லையா, இந்த மூஞ்சியும் பாரு, இந்த மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முனாஃபிக்குகள். உசாமாவுக்கு தான் பிறக்கிறாரு, அது வந்து விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க, சொல்றாங்கல்ல ஒருத்தன் அப்ப மூன்று மாதிரியே தான் மகன் இருப்பான, எந்த கணக்குல பண்றாங்க, ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு நாள் மஸ்ஜித் அங்கே படுத்து கிடப்பாங்க, இந்த ஊர் இல்லாத ஆளுங்கெல்லாம் பள்ளிவாசல் திண்ணையில படுத்து கிடக்குறாங்க. யாரும் செய்து உசாமாவும் அத்தாவும் மகனும் ஒரே போர்வையா இருக்கு, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் போது கால்கள் பாதங்கள் மட்டும் வெளியே இருக்குது, கால் மட்டும் கொண்டு வருகிற கால் வெளியே தெரியுது. அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் அந்த கைரேகை கால் ரேகையெல்லாம் பார்க்கக்கூடிய நிபுணர், கைரேகை கால் ரேகைன்னா ஜோசியம் சொல்றதுக்கு இல்ல, ஜோசியம் ரேகை ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ரேகை பார்க்கறேன்னு சொல்லி என்ன பண்றான்னா, அவனுக்கு இத்தனை பொண்டாட்டி இத்தனை புள்ள இத்தனை அந்த மாதிரி அடிக்கலாம், இந்த ரேகை இல்ல. ஆனா போலீஸ் நிலையத்தில் ரேகை எடுக்கிறாங்கல்ல, ரேகை வாங்கிக்கிறாங்கல்ல, எதுக்கு? ரேகை வந்து மாறாது, ரேகை என்பது எவ்வளவு காலம் ஆனாலும் ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது. அப்ப குழந்தைகள் இருக்கும்போது அதே மாதிரி தான் பெரிய ஆளா போனாலும் அதான் வளர்ந்துட்டு போனது தவிர அந்த ரேகையில எந்த ஒரு மாற்றம் இருக்கா, எப்ப வருஷம் ஆனாலும் அது அப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த ரேகையை வந்து பாக்குறாங்க. இந்த ரேகை நிபுணர் வந்து வர்றாரு ஒருத்தர், இந்த ரேகையை பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியவர். அவர் எப்படி பையன் சொல்லாங்க, படத்து கிட்ட உட்கார்ந்து இருக்காரு, உட்கார்ந்துட்டு ரெண்டு பாதத்தையும் போய் பாக்குறாரு. கால் மட்டும் தெரியுது, உசாமாவுடைய காலும் ஜெயிலுடைய காலும் தெரியுது. பார்த்துட்டே என்ன செய்யறாருன்னா, இந்த கால் வந்து அந்த காலில இருந்து தான் வந்திருக்குது. அந்த ரேகை அமைப்பு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கால் வந்து அந்த காலில இருந்து தான் பிறந்திருக்குங்கிறாரு. ஏழு பிறந்தவரை அவருங்கிறாரு. ரேகை மூஞ்சியமாக யாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு, பள்ளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு வந்து இந்த காலில் இந்த காலம் வந்திருக்குங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவொன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஒரு பொறுப்பு இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் மகன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ரேகையோட அமைப்பு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது சின்ன வித்தியாசம் வரும்போது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் வரும். ஆனா அதுல இருந்து வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த ரேகை அடிப்படையில இப்ப கூட தந்தை மகன் பிரச்சனை வந்துட்டா இப்ப இந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் கூட ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சின்ன பிள்ளை மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்களாம். தெரியுமா உனக்கு, இந்த ஜெயிலுக்கு மகன் தான் உசாமான்னு சொல்லிட்டாந்தாரு, இந்த ரேகையை பார்க்கிறாரு சொல்லி கொடுத்தாரு, அது ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க இல்லை. ஏன்னா அந்த களங்கம் தீர்வதில் வந்து ஏதோ தனக்கு தீர்ந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, இது உசாமா விஷயத்துக்காக வேண்டி அப்படியான ஒரு பிரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா மேல வச்சிருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உசாமா பிடிப்போம், பிள்ளை மாதிரி நெருக்கிக்கிட்ட வரைக்கும் போவார் அவரு, அவரை வந்து நம்ம சிபாத்துக்கு அனுப்புவோம், வேற ஆலயங்கள்லாம் அனுப்புவோம் சொல்லிட்டு உசாமா பிடிச்சி அனுப்பி விடுறாங்க. அவரு சின்ன வயசுல வழங்காம என்ன செய்யறாரு, நேக்கா ஒதுக்கிட்டாங்க. அவர் வழங்காம ரசூலுல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுடைய அவங்க உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க வேற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த கையெழுத்து மாதிரி இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சிருக்கிறார். கண்கள் செவந்து போய் எப்போது தாங்க முடிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ வந்து சிபாரிசு வர்றியா, அல்லாஹ் ஒரு ஆணை இருக்கிறான், அதை நான் அமல்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ சிபாரிசு வர்றியா அப்படின்னு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டு நேர எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மக்களை உருவகிக்கிறாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதுக்கு காரணம் தெரியுமான்னா, சிறந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் ஒரு தவறு செய்தார்களே, ஆனால் அவர்களை என்ன தண்டனை வச்சிருக்கிறாங்களோ அந்த தண்டனையை கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப அற்பமானவே கீழே உள்ளவே நலிந்தவன் செய்து விட்டானே ஆனால் உடனே சட்டம் பேசுவார்கள். இதுதானே முந்தி உள்ளவர்கள் அழிந்தது காரணம்.
இதுக்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமா போனதுக்கு என்ன காரணம்னா, வேண்டியவனுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஒரு ஏழைக்கு ஒரு சட்டம், உயர்ந்த குலத்துக்கு ஒரு சட்டம், கீழே உள்ளவனுக்கு ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம், இப்படி சொல்லித்தான் நாசமாகி போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எனது மகள் பாத்திமா திரும்பி இருந்தாலும் கையை வைக்கிறேன். அதான் ஏற்பட்டோம். என்னுடைய மகள் பாத்திமா திரும்பினாலும் நான் என்ன செய்வேன், கையை வைக்கிறேன். சட்டத்துக்கு முன்னாடி யாரும் பாரபட்சம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சட்டம்னா சட்டம் தான். திருட்டுக்கு கையை வெட்டுவது அதான் பேசுவேன். திருட்டு இல்லைன்னு என்கிட்ட வந்து பேசு, என்ன பேசுறதா செய்யணும், திருடனு வந்து பேசு, குரூப் பண்ணு. திருட்டுங்கிற குற்றம் குருவாயினால் அதுக்கு அல்லாஹ் சொல்றது நிறைவேற்றுவேங்கிறாங்க. அப்ப தன் மகளாக இருந்தாலும் செய்வேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதியை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? எந்த நாட்டில் பார்க்க முடியுது? எங்கேயும் பார்க்க முடியல. சமந்து காட்டக்கூடியதெல்லாம் கூட ஒரு டிராமா, நாடகம் தான். ஜனாதிபதியை கொண்டு கோர்ட்ல ஒன்று நிப்பாட்டி விசாரிப்பானா இந்த நாட்டில் ஆச்சு? எந்த அளவுக்குண்டா உலகம் பூரா உள்ள ஒரு கிறுக்குத்தனத்தை பேசுங்க. நீ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமையல் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடும் ரிட்டர்ன் வெளியே இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் என்ன, நான் ஒரு 25 கொலை செஞ்சிடறேன், எனக்கு வந்து தூக்க தண்டனை கொடுத்துறாங்க. 25 ஒரு 15 கொலை பொறுப்பாயிருக்கு. 15 தூக்க தண்டனை கொடுக்க முடியும், ஒரு தூக்க தண்டனை கொடுத்துறாங்க. நான் வந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுவேன், எனக்கு நீங்க கருணை கொடுத்து மன்னிச்சிருந்தீங்கன்னு சொல்லி. ஜனாதிபதியை மன்னிச்சுட்டாங்கன்னா தண்டனை இல்லை. இது என்ன என்ன நியாயம், வட்டமா இது? அவன் ஜனாதிபதியை மனுஷன் இல்லையா? அவன் வந்து 25 பேர் குடும்பத்துக்கு அவன் யார்? அவன் எந்த ஜனாதிபதியா இருக்கட்டுமே, 25 பேர் ஒன்றுக்கிறான அவன் மன்னிக்கலாம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? மன்னிக்கலாம். யார் மன்னிக்கலாம்? யாரையெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறானோ அந்த குடும்பத்தாரங்க செய்யலாம், மன்னிக்கலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறாரு. அதாவது அவருடைய குடும்பத்தார் கொலை பண்ணிவிட்டாங்க, கொலை பண்ணது புருமாயிடுச்சு. புருமானவன என்ன தண்டனை இஸ்லாத்துல? கொலைக்கு கொலை தான். கொலை செஞ்சது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவனை கொலை செய்யறதும் தண்டனை. உடனே தண்டனையை நிறுத்தி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட விடுறாங்க. யார? கொல்லப்பட்டவருடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட விட்டு, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான், உறுதியாயிடுச்சுப்பா. உறுதியாச்சுன்னா முன்னாடி பல வழிகள் இருக்குது. நீங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் மன்னிக்கிறது மன்னிக்கலாம். மன்னிக்கிறது எனக்கு இல்லைங்கிறாங்க. மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுக்கு கிடையாது, அல்லது ஆட்சி தலைவருக்கும் கிடையாது. இந்த கொலை செய்யப்பட்டதுனால பாதிச்சு ரோட்டில் நிக்கிற அவன் தானே, அவன் கொண்டாட்டி அவன் பிள்ளைதான் நிற்கும். வயிற்றுக்கு கொண்டு தான் என்ன வரப்போகுது, திரும்பி வருகிற போதா விட்டுதலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக இருந்தால் அதை செய்யுங்க. அல்லது நஷ்டஈடு பெரிய தொகை வாங்கிட்டு விட்டுதலுங்கன்னு சொல்றதா இருந்தா அதை வாங்கி தருவோம். இல்ல அவர் சொல்றாரு, சொந்தக்காரர் சொல்றாரு மன்னிக்க மாட்டேன், அது பாதிக்கப்படுவதுதான் தெரியாது, மன்னிக்க மாட்டேன். அப்பனா வந்து நஷ்டஈடு வாங்கிக்கிறியா, நீ ஒரு தொகை வாங்கி விட்டுறியா, தமிழ்நாடு வரல அந்த மாதிரி ஒரு தொகையை வாங்கிட்டு விட்டுறியா, தொகை எனக்கு தேவையில்லை. அப்ப கொலைக்கு கொலைதானா? ஆமா, அப்ப நிறைவேற்றுங்கள் சொல்லிட்டு கடைசி ஒரு அறிவுரை உனக்கு சொல்றேன், நிறைவேற்றுங்க. ஆனாலும் நீ மன்னித்து விட்டாயானால் நீ செஞ்ச பாவத்தையும் சேர்த்து அந்த கொல்லப்பட்டார அவர் செஞ்ச பாவத்தையும் இவன் மறுமையில் சுமந்து வருவான். இந்த மன்னிப்புக்கு கிடைக்கிற ஒரு அந்தஸ்தை அழிச்சுக்கணும். உன்னுடைய பாவம், இந்த கொல்லப்பட்டவனுடைய பாவம் எல்லாம் அந்த சுமையத்துக்கு அவன் சுமந்தவனாக வருவான். நீ மன்னிக்கலன்னு சொன்னா அவங்க பாவத்தை அவங்க சுமக்க வேண்டி வரும்பா. இப்படி ஒரு தரத்துல மன்னிப்பு இருக்குதுன்னு சொன்னோன்னு அப்ப எனக்கு அங்க நன்மை கிடைக்குன்னா நான் மன்னிச்சிருக்கேன் அவரு. அப்ப இந்த மன்னிப்புக்கு கூட இப்படி மன்னிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க சொன்னா அவன குடும்பத்தை பத்தி யார் யாரை கொன்றான், அவங்க எல்லாம் எந்த நிலையில் இருக்காங்க எல்லாம் யோசிக்காம எந்த நாட்டுக்கு நாட்டுக்கு மன்னிக்கலாங்க. இந்தியாவுக்கு மாத்திரம் இது பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது, பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. உலகம் பூரா தான் இஸ்லாமிய சட்டங்கள் இல்லாத எல்லா நாடுகள்லையும் எந்த அயோக்கியமும் மன்னிக்கிற அதிகாரத்தை ஜனாதிபதி கொடுத்துருக்கான். அப்ப ஜனாதிபதி தண்டிக்க முடியும்? இவரே வந்து அயோக்கியம் தூக்கு தண்டனைக்கு போறவனை மன்னிக்க முடியும்னா இவரை தண்டிக்க முடியுமா? அப்படி ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரபட்சம் மகளா இருந்தாலும் சரி வெட்டி விடுவேன். இப்படியான ஒரு பாரபட்சம்